ஈடியை கலாய்க்கிறது யாரு? ஈடின்ற அமைப்பு எதுக்கு உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் யாராவது பொருளாதார குற்ற மோசடிகளில் ஈடுபட்டு மணி லாண்டரிங் பண்றாங்கன்னா அவங்கள முடக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனா பாருங்க, எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரின் மீதும் இந்த ஈடி ஏவப்பட்டிருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குறிவைத்து மட்டுமே இந்த ஈடி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா அது அரசியல் நோக்கத்துக்காக தான் இயங்குகிறது அப்படின்றத நம்ம சொல்லல. மும்பை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்குன்னு. இப்போ ஈடி என்பது முழுக்க முழுக்க தன்னுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். இதைத்தான் ராகுல் காந்தி கேள்வியாக எழுப்புகிறார். ஆனால் முன்பு போல இப்போது அவர்களால் ஈடியை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. போன தடவை 303 ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா? அதே பெரும்பான்மை இப்போது கிடைத்திருந்தால் ராகுல் காந்தி இவ்வளவு நேரம் வெளியில் இருந்திருக்க முடியாது. அவரை உடனடியாக ஈடியின் மூலமாக உள்ள இழுத்திருப்பாங்க. ஆனா இப்ப செய்ய முடியல. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் சவுண்ட் இருக்கு. என்ன பேசினாலும் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு 240 பேர் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம அடக்கி தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசு அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறது.